திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைகள் பெற்றோர் முன்வரிசையில் அமருக. கேமராமேன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். கேமராமேன், சடங்கு நடந்துட்டு இருக்கும்போது இடையில போயிட்டுருக்காதீங்க. முதல்ல திருப்பலி நடக்கும், அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் நடக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஒன்றா நடங்க. இந்த சடங்கு நடக்கிற வரைக்கும் குறுக்கால போயிட்டுருக்காதீங்க. திருப்பீடத்தில் நான் சிறு விளக்கு, உன் பெரும் அன்புக்கு நான் சிறு சார்ந்து, படைத்தவனே பாதம் வந்தேன். என் மன விளக்கினை ஒளிரச் செய்வாய். உன் திருப்பீடத்தில் நான் சிறு விளக்கு. மணியோசை கேட்கின்ற காலையிலே மலர்கின்றேன் உந்தன் பாதத்திலே. மணியோசை கேட்கின்ற காலையிலே மலர்கின்றேன் உந்தன் பாதத்திலே. நான் ஒரு யாழாய் வருகின்றேன். நான் ஒரு யாழாய் வருகின்றேன். நீ என்னை மீட்டிட வேண்டுகின்றேன். உன் திருப்பீடத்தில் நான் சிறு விளக்கு, உன் பெரும் அன்புக்கு நான் சிறு சான்று, படைத்தவனே பாதம் வந்தேன். என் மன விளக்கினை ஒளிரச் செய்வாய். உன் திருப்பீடத்தில் நான் சிறு விளக்கு. உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதூதர் ஒன்றாய் பாடி அவரை ஆராதித்தனர். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நாம் நன்றி திருப்பலியாய் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றமைக்காக, அற்புத குழந்தை இயேசு நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை ஆசிர்வதித்ததற்காக, அன்னை மரியாளும் தந்தை புனித யோசேப்பும் நமக்கு வல்லமையோடு பரிந்து பேசியமைக்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் திருமுழுக்கு பெறவிருக்கின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காகவும், நாங்கள் பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சியில் உடனிருப்போம், அவருடைய பெற்றோர்கள் தங்கள் கடமை நிறைவேற்ற உதவி செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை கொடுக்க வந்திருக்கின்ற ஞான பெற்றோர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பிலிப் ராஜா சுபா குடும்பத்தினருக்காகவும், ஆனந்த் ஜெசி இவர்களின் குழந்தை நல்ல முறையில் பிறந்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் முதல் வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு கடவுள் தம் மகன் வழியாய் நம்மோடு பேசுகிறார். பேசினார் என்பது வரலாறு, ஆனால் இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய நிகழ்கால தொடர் நிகழ்வாய் இருக்கிறது என்பதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. இயேசு வழியாய்தான் கடவுள் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். கடவுள் இயேசு வழியாய் நம்மோடு பேசுகிறார் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்விலும் நிகழ்வுகளிலும் நாம் அனுபவிக்கிறோம் என்கின்ற நிதர்சனத்தை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தம் மகன் வழியாய் பேசுகிறார் என்று சொன்னால், எவரெல்லாம் அவருடைய மகனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வழியாய் நம்மோடு பேசுகின்றார். பேசுகின்ற கடவுள் அனுபவத்திற்கு நம்மை கையளிப்போம். அவருடைய குரலுக்கு நாம் செவிமடுப்போம். என்ற இரண்டாவது வாசகமான நற்செய்தியில் இயேசு தம்முடைய முதல் சீடர்களை அழைக்கின்றார். இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிமடுத்தார்கள். எனவே எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசுனுடைய இறப்புக்கு பிறகு இயேசுனுடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு இயேசுனுடைய வார்த்தைகளால் பெரும் சவால்களை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகெல்லாம் சென்ற நற்செய்தி அறிவித்தார்கள். மனிதர்களை பிடிப்பவராய் நான் உங்களை மாற்றுவேன் என்கின்ற அவருடைய அழைப்பு இவர்களுக்குள் நிறைவேறுகிறது என்பதை அவருடைய வாழ்வும் நமக்கு தருகின்ற சிந்தனையாயிருக்கிறது. செய்திகளை உள்வாங்கியவர்களாய் இந்த திருப்பள்ளிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தன் மகன் வழியாக தம்மிடம் பேசியுள்ளார். ஹெபேரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 முதல் 6 முடிய. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நாம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினர்.
இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது, நீ என் மைந்தர், இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தன் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவதாக. நீதியும் நேர்மையும் அவரது அடிமையின் அடித்தளம். பல்லவி: அனைத்துலக தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி: அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உலகத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி: அனைத்து தெய்வங்களே ஆண்டவருக்கு நன்றி. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டு இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேவியை கூலியாளோடு படகில் விட்டுவிட்டு
அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்கினியவர்களே, நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழாவினுடைய 12ஆம் ஆண்டு திருவிழாவை நாம் சிறப்பாய் கொண்டாடி முடித்தோம். இன்று என்னுடைய அலுவலகத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது நான் எதேச்சையாகத்தான் நம்முடைய வளாகத்தை பார்த்தேன். அங்கும் இங்குமாய் நீர் நின்று கொண்டிருக்கிறது. என்னடா அது தண்ணி அங்கங்கே நிற்கிது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நானாகவே கேட்டுக்கிட்டு அப்படியே வந்தேன். உள்ள திருப்பண்டக சாலை சாக்ரஸில் தேவபாலன் சாமி பார்த்தீங்களா, எல்லாம் நீங்கள் ப்ரேயர் பண்ண மாதிரியே நடந்துச்சு. நான் என்ன கேட்டேன், என்னென்ன அப்படின்னு கேட்டேன். பாருங்கள், ஃபீஸ்ட்டு முடிகிற வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, ஆனால் ஃபீஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்புக்குரியவர்களே, நேற்றைய திருப்பலிக்கு முன்பு கூட இதைத்தான் நான் உங்களிடம் சாட்சியமாக சொன்னேன். அதை மீண்டுமாய் சொல்லுகின்றேன். நம்முடைய திருவிழாவை துவங்குவதற்கு முன்பு நமக்கு தொடர் மழை. இந்த தொடர்மழை சூழலுக்கு மத்தியில் நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழா. ஏற்கனவே அசாதாரண சூழல், நோய் தொற்று காலம், புதிதாக ஒரு நோயினுடைய பரவல், 2ஆம் அலை 3ஆம் அலை என ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற சூழலில் நம்முடைய ஆண்டு திருவிழா ஏற்கனவே எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்கிறது, தயார் நிலையில் இருக்கிறது. இந்த வேளையில் நமக்கு இதை நிறுத்த வேண்டும் அல்லது மாற்றி அமைக்க வேண்டும் அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முனைவது பெரும் நட்டத்தை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்றெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதலை நாம் குழந்தை இயேசுவிடம், அன்னை மரியாளிடம் எடுத்து வைத்தோம். திருவிழா வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க, கொடி இறக்குனதுக்கப்புறம் உங்கள் ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்குங்க என்று சொல்லி இந்த தந்தை மகன் அல்லது தாய் மகள் பேசுகின்ற உரையாடலை போல்தான் நம்முடைய ஜபத்தை நாம் முன்வைத்தோம். அப்படித்தான் நடந்திருக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற செய்தியை நாம் சற்று தியானிக்க முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடி முடித்தோம். நேற்றைய முந்தின தினம் நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் உறுதி பூசுதல் அருள் சாதனம் பெற்ற நம்முடைய பங்கு பிள்ளைகளிடம் சொன்னார். இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் காலாவதி ஆகி போனான். அவனாகவே சென்று அவனுக்குரிய மரணத்தை தேடிக்கொண்டான். மீதம் 11 பேர். நீங்கள் 41 பேர் இருக்கிறீர்கள். இப்பொழுது இயேசுவுக்கு 41 புதிய சீடர்கள். நீங்கள் விவிலியத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 2 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆயர் தந்தை நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுத்தார். அந்த அறிவுரை, நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை மையப்படுத்திய வாழ்வு நீங்கள் வாழ வேண்டும், இயேசுவை மையப்படுத்திய அந்த வாழ்வுதான் உங்களை அடுத்தவரை மையப்படுத்துகின்ற வாழ்வாக்க உங்களுக்கு உதவும் என்கின்ற அழுத்தமான செய்தியை நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் குறிப்பிட்டார். அதே சிந்தனையுடைய நீட்சியாகத்தான் நேற்றைய காலை திருப்பலியில் நம்முடைய ஆயர் தந்தையினுடைய பொது பதில் குருவும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவுமான பேரருள் தந்தை பாக்கியரேஜிஸ் அவர்களும் முதல் திருவிருந்து பெற்ற பிள்ளைகளுக்கும் அதே செய்தியைத்தான் குறிப்பிட்டார். நீங்கள் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், அதை இந்த முதல் திருவிருந்து உங்களுக்கு உதவ வேண்டும். அப்படித்தான் இயேசுவும் அப்பா கடவுளை அன்பு செய்தார், அவர் குரலுக்கு செவிமடுத்தார் என்கின்ற செய்தியை குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, நேற்று நாம் நம்முடைய பங்கினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடினாலும் நம்முடைய ஞாயிறு கொண்டாட்டம் இயேசுவினுடைய திருமுழுக்கு கொண்டாட்டமாக இருந்தது.
அந்த இயேசுனுடைய திருமுழுக்கு கொண்டாட்டத்தில் அப்பா கடவுள் இயேசுவை யார் என்று உலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். இயேசு திருமுழுக்கு பெற்று யோர்தான் நதி கரை ஏறிய பொழுது வானம் பிளவுபட்டது. ஆவியார் இயேசுவின் மீது புறாவடிவில் வந்து இறங்கினார். அப்பொழுது ஒரு குரலொலி என்ன சொன்னது? இவரே என் அன்பார்ந்த மகன். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் வேறு எவரையும் பார்த்து இவர் என் அன்பார்ந்த மைந்தன், என் அன்பார்ந்த மகள், என் அன்பார்ந்த இறைவாக்கினர், என் அன்பார்ந்த அரசர் என்று விவிலியத்தில் வேறு யாருக்கும் கடவுள் சொல்லவில்லை. வேறு யாருக்காச்சும் சொல்லியிருக்காரா? இல்லை. இயேசுவுக்கு மட்டும்தான் இப்படியாய் கடவுள் சொல்லுகின்றார். கடவுளே தம் மகனை நம் எல்லாருக்கும் என்னுடைய மகன் என்று சொல்லி வெளிப்படுத்தின ஒரு மாபெரும் அறையுண்மையை இயேசுடைய திருமுழுக்கு விழா நமக்கு வெளிப்படுத்தியது. அன்புக்குரியவர்கள், இதே செய்தியை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம். இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? எங்கேயுமே கூறலை, எங்கேயும் சொல்லவில்லை. இயேசுவை பார்த்து மட்டும்தான் கடவுள் சொன்னார். அந்த இயேசுனுடைய வார்த்தைகளை நாம் செவிமடுக்க, அதன்படி வாழ அழைக்கப்படுகிறோம் என்பது இன்றைய முதல் வாசகத்தினுடைய மைய செய்தி. இன்றைய முதல் வாசகத்தினுடைய ஆசிரியர், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகின்றார், பல முறை பல வகைகளில் முற்காலத்தில், in those days, முற்காலத்தில் இறைவாக்கினர் வாயிலாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாய் நம்மிடம் பேசியுள்ளார், நம்மிடம் பேசுகிறார், நம்மிடம் பேசுவார். தம் மகன் வழியாய் நம்மிடம் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த மகனுடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, உளவியலில் மிக முக்கிய பணி எது என்றால் செவிமடுப்பது என்று சொல்லப்படுகிறது. If you are going for a counseling, you do expect the counselor to listen to you. You don't expect him to answer to all what you say. ஒரு மனநல மருத்துவரிடமோ அல்லது உளவியலாளரிடமோ நீங்கள் உங்களுடைய மனக்குறைகளை, உங்களுடைய ஆதங்கங்களை, உங்களுடைய வலிகளை அல்லது உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்றை நீங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு செவிமடுப்பார் என்கின்ற எண்ணத்தில் தான் நீங்கள் போகிறீர்கள். நீங்கள் கூறுவதற்கெல்லாம் அவர் உங்களுக்கு பதில் தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் செல்லுவதில்லை, அல்லது யாருமே செல்வதில்லை. அவர்களுடைய பணியும் தங்களிடம் வருகின்றவர்களுக்கு செவிமடுப்பதுதான். அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்கறது தான் அவங்களுடைய வேலை. அன்புக்குரியவர்கள், அதைத்தான் கடவுளும் என்ன நமக்கு சொல்லுகின்றார். என் மகன் வழியாய் நான் உங்களிடம் பேசினேன், பேசுகிறேன், பேசுவேன், நீங்கள் செவிமடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி செவிமடுத்தவர்களைத்தான் என்று தம்முடைய முதல் சீடர்களாய் இயேசு அழைப்பதை இன்றைய நற்செய்தியில் புனித மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு பறைசாற்றுகின்றார். நேற்று திருமுழுக்கு பெற்ற இயேசு, திருமுழுக்கு வாங்கிட்டேன், தலையெல்லாம் நனைஞ்சிடுச்சு, தலை வலிக்குது, ஜலதோஷம் பிடிக்குது பொழுது, கோல்டு ஆரம்பிக்குது, நான் போய் எங்கள் அம்மா கிட்ட போய் வேது பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போல. இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, அவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே கலிலேயாவுக்கு சென்றார். இயேசு முதலில் விவிலியத்தில் பேசிய வார்த்தைகள் இதுதான். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். இந்த செய்திக்கு நாம் செவிமடுக்க மீண்டும் நமக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. காலம் நிறைவேறிவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். காரணம், நற்செய்தி இயேசுனுடைய வார்த்தை, நற்செய்தி இயேசு நமக்கென்று கொண்டு வந்த கடவுளுடைய செய்தி. எனவே திருமுழுக்கு பெற்ற இயேசு கடவுளுடைய நற்செய்தியை
அறிவித்தார் என்று சொன்னால், திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய முதல் செயல்பாடும் அந்த வார்த்தைகளுக்கு செவிமடுப்பதும் வாழ்வாக்குவதும் எடுத்துரைப்பதும் தான் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை இயேசு சொல்லுகின்றார். இயேசு முதல் சீடர்களை அழைக்கின்றார். அவர் சீமோனை அழைக்கின்றார், அவருடைய சகோதரரான அந்திரேயாவை அழைக்கின்றார், யாக்கோபை அழைக்கின்றார், யோவானை அழைக்கின்றார். அழைத்து அவர்களோடு இருக்க வைக்கின்றார், அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார். இயேசு செல்லுகிற இடமெல்லாம் அவர்களை அழைத்து செல்லுகின்றார். மக்களோடு உறவாட தோழமை கொள்ள அவருக்கு அவர் பயிற்சியை கொடுக்கின்றார். இறுதியாய் அவர்களையும் நற்செய்தி அறிவிக்க அனுப்பிவிடுகின்றார். ஐ கேம் டு ப்ரீச் அண்ட் தேர்ஃபோர் யூ ஆர் ஹியர் டு ப்ரீச். அன்புக்குரியவர்கள், எனவே தான் அப்போஸ்தலர் என்கின்ற அந்த வார்த்தைக்கு இன்னும் அதிகமான பொருள் தேடுகின்ற பொழுது சொல்லப்படுகிற செய்தி, அனுப்பப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர் தான் அப்போஸ்தலர். An apostle is a one who is called to be sent out என்று சொல்லித்தான் எல்லா அறிவு களஞ்சியம் புத்தகங்களும் சொல்லுகின்றது. All the dictionaries, you just go on, browse it in Google, what is the meaning of an apostle? It will show you an apostle is a one who is called to be sent out. அனுப்பப்படுவதற்காய் அழைக்கப்பட்டவர் தான் அப்போஸ்தலர். அழைக்கப்பட்டவர் அழைப்பினை கொடுத்தவருடைய குரலுக்கு செவிமடுத்து அந்த பயிற்சிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு காலம் வருகின்ற பொழுது அதை அறிவிப்பதற்கான ஆற்றலை பெற்றுக் கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை வழிபாடு மிக அழகான செய்தியை சொல்லுகிறது. நாம் எல்லாருமே இயேசுடைய குரலுக்கு செவிமடுக்க, இயேசு சொல்லுகின்ற அந்த செய்தியை நாம் நமதாக்கி கொள்ள, நமதாக்கி கொண்டதை நமக்காக வைத்து கொள்ளாமல் அதை அடுத்தவருக்கும் அறிவிப்பதற்கான அப்போஸ்தலருக்குரிய அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. இந்த அழைப்பை புதிதாக திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளவிருக்கின்ற குழந்தைகளுக்கு பெற்றோரும் ஞான பெற்றோரும் கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அம்மாங்களுக்கெல்லாம் இந்த குழந்தைங்களை இந்த காலத்தில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தை சத்தம் போடும், அழும், தூக்கத்தை கெடுக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் பிஸியாக இருப்பீங்க, குழந்தை அழும், நமக்கு எரிச்சல் தான் வரும். தயவு செய்து அத்தகைய நிலைக்கு உங்களை தள்ளாதீர்கள். கடவுள் உங்களை அம்மாக்களாக உயர்த்திருக்கின்றார். கடவுளுடைய படைக்கும் ஆற்றலில் உங்களுக்கான பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார். அப்பாக்களுக்கும் அதே தான். Now you are a fertile land. இந்த உண்மையை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை என்னுடைய சொல்லாடல் உங்களுக்கு வேறுவித அர்த்தத்தை கொடுப்பது போல் நீங்கள் உணரலாம். அதுவல்ல உண்மை. கடவுள் எல்லா அப்பாக்களையும் வளமிக்க நிலமாக மாற்றியிருக்கின்றார். அந்த நிலத்தில் நீங்கள் அறுவடை செய்வதற்கான எல்லா தகுதிகளையும் கடவுள் உங்களுக்கான ஆசீர்வாதமாய் கொடுத்து அப்பா நிலைக்கு உயர்த்தியிருக்கின்றார். அப்போனா நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுடைய வாழ்நாளினுடைய இறுதி மூச்சு வரை கடவுளுக்கு நன்றி கடன் பட்டிருக்க அழைக்கப்படுகிறீர்கள். Now you are no more Mr. and Mrs. Now you are mother and father. It's not a status, it's a blessing. It's a gift and it's a calling and it's an occasion. It's an vocation. விடுமுறை அல்ல, அது ஒரு அழைத்தல். கடவுள் உங்களுக்கென்று கொடுத்திருக்கின்ற இந்த அழைத்தல், இந்த அழைத்தலில் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்து தாயாய் தந்தையாய் அப்போஸ்தலருக்குரிய நிலையில் வாழுங்கள். ஞான பெற்றோர்களே, இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம வந்துட்டோம், வேற வழி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஈவன் now you can drop your responsibility. No issues. Nobody will tell you anything. And if you are here, you stand firm in your promise. பெற்றோர் தங்கள் பிள்ளையை கத்தோலிக்க முறைப்படி வளர்ப்பதில் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீர்களா கேட்பேன். நீங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லுவீங்க. எது வரைக்கும் செய்வீங்க? குழந்தை ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த குழந்தைக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது செய்வாங்க, அப்போ நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அப்போ வர்றது. அதுக்கப்புறம் வேறு விஷயங்கள்லாம் நடக்கும், அப்போ வர்றது. அவ்வளோதான். அதுக்கிடையில் ஞான பெற்றோருக்கு எந்த வேலையும் இல்லை என்று நாமவே நினைத்து கொள்ளுகிறோம். திருச்சபை அத்தகைய பொறுப்பை உங்களிடம் கொடுக்கவில்லை. நீங்கள் ஞான பெற்றோர் என்றால் பெற்றோருக்கு அடுத்த நிலையில்
நீங்கள் இருந்து செயல்படுவதற்கான பெற்றோர்களுக்கான அந்த சமமான உரிமை உங்களுக்கும் திருச்சபை கொடுக்கிறது. இந்த குழந்தையுடைய பெற்றோர் உங்களுக்கு கொடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க, கட்டாயமே கிடையாது. there is no rule as such. The Catholic Church, the Catechism of the Catholic Church says that you have the immediate responsibility to act like the child's own father and mother. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டு செயல்படவும் உங்களை அழைக்கின்றேன். கூடியிருக்கின்ற இறை சமூகமே, இந்த பெற்றோரும் ஞான பெற்றோரும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற இந்த திருப்பலியில் இயேசுனுடைய குரலுக்கு செவிமடுத்து நாமும் ஜெபிப்போம். காணிக்கை பாடல். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கும் ஏற்புடையதாயிருக்கவும் வேண்டுகிறோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதுபடுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது.
ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்து வருமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்கினியவர்களே, இன்றைய திருப்பலியினுடைய திருக்குழும மன்றாட்டில் நாம் ஜெபித்தோம். ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதலுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. இந்த ஜெபத்தின் ஆழமான சிந்தனையை சிந்தையில் தாங்கியவர்களாய் கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு வார்த்தை வழியாய், திருப்பலி கொண்டாட்டத்தின் வழியாய், நம் குடும்ப உறுப்பினர்கள் வழியாய் நம்மோடு பேசுகிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடலாம், எனது ஆத்மா நலமடையும். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளப் போகின்ற குழந்தையினுடைய பெற்றோர், ஞான பெற்றோர் வரிசையாக வரவும். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளையில் என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழை நிலையில் பாயினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணையின் அமுதே, பவித்திர அழகே, காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே, பேரருட்சுடரே, பாசத்தினை பொழிவாய். கருணையின் அமுதே, பவித்திர அழகே, காலமெல்லாம்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவர்களிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இன்றைய திருப்பலியில் திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைகளை நாம் நம்முடைய ஜெபங்களின் நினைவு கூறுவோம். அவருடைய பெற்றோர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஏலாமுல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனாலும் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. நன்றி.